வாழ்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம். உங்களுக்கு உண்மையிலேயே லைஃப்ல ஒரு பணம் வேணும். இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வாழ்க்கை கொஞ்சமாச்சும் முன்னேறணும். எத்தன நாளைக்கு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க போறோம். அடிஷனலா உழைப்ப போட்டு ஒரு கூடுதல் வருமானம் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படிங்கிற நபர்களுக்கு உண்டான விஷயங்கள பேசப் போறோம். ஸோ அந்த மாரி ஐடியா இருந்தா நீங்க இத கன்டின்யூ பண்ணலாம். இது என்ன அப்படின்னா என்ன விஷயம்? பார்ட் டைம், ஃபுல் டைம். எஸ். என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு பொதுவா நெறைய இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அதுல ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி உங்க கூட பேசப் போறேன். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இது என்ன இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா, இப்ப இந்த இண்டஸ்ட்ரி வந்து இது என்ன இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது மட்டும் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஒரு துறை, ஐடி அப்படிங்கிறது ஒரு துறை, ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது ஒரு துறை. இந்த மாதிரி நெறைய துறைகள் நம்மள சுத்தியும் நம்ம சமுதாயத்துல, நம்ம உலகத்துல இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு துறை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு துறை. இந்த துறை அப்படிங்கிறது எவ்வளவு நாளா இருக்கு? எங்கெங்க இருக்கு? அப்படின்னா, இப்ப வேர்ல்டு ஃபுல்லா இந்த துறை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த துறை 50 வருஷத்துக்கு மேல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல 10,000க்கு மேற்பட்ட கம்பெனிகள் நல்ல குரோத் ஆயிட்டு இருக்காங்க. இதுல ஈடுபட்ட மக்கள் மாத வருமானம் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருக்கிற ப்ரூஃப் இன்னைக்கும் இருக்கு. சரி, இந்தியாவுல இது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவுல இந்த கம்பெனி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேலாச்சு. நூத்துக்கணக்கான கம்பெனி இதுல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவிலயுமே இந்த துறையில மாத வருமானம் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப குரோத்ல வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை இது. சோ இந்த துறையில இன்னைக்கு ஜாம்பவானா ஒரு இந்தியன் கம்பெனி மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்து காமிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமா நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி யாரு? அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேரடி வியாபாரத்திற்கும், நடைமுறையில இருக்கிற வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நம்ம இந்த துறைக்குள்ள நம்ம நுழையணும்? அப்படின்னா, இந்த துறை அப்படிங்கிறது என்ன? அப்படின்னா, இப்ப நடைமுறையில ஒரு வியாபாரம் இருக்கு. நல்லா கவனிங்க. ஆ தயாரிக்க ஒருத்தர் இருப்பாரு, பயன்படுத்த ஒருத்தங்க இருப்பாங்க. இடைத்தரகர் இந்த மஞ்ச கலர்ல இருக்கிற மக்கள் நம்மகிட்ட பொருள் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இன்னொன்னு அட்வர்டைஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து பொருள வாங்குறோம். நல்லா கவனிங்க. தயாரிக்கிறவரும், பயன்படுத்துறவரும் இருந்தா போதும். அந்த தயாரிக்கிற பொருள் அழிஞ்சிரும். ஆனா இடைத்தரகர் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து 65% பணத்த எடுத்துட்டு போறாங்க. ஆனா தயாரிப்பு செலவு என்னமோ 35 தான். நமக்கு வர செலவு 100 தான். வேற வழியே இல்ல எம்ஆர்பி ரேட்டு. அப்ப அந்த 65% பணம் இடைத்தரகர்களுக்கும், விளம்பரதாரர்களுக்கும் போற பணத்த இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை என்ன பண்றாங்க? நேரா தயாரிக்கிறாங்க, மக்களுக்கு குடுத்துடுறாங்க. இடையில இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் மூலியமா எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 65% பணத்த குடுத்துடுறாங்க. இடைத்தரகரும், விளம்பரமும் இல்லாம நடக்கக்கூடிய வியாபார முறையின் பேரு தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த துறை லீகலா கவர்மெண்டோட அப்ரூவலோட பயங்கர சூப்பரா பூம் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த துறையில இன்னைக்கு இந்தியாவுல மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான் வெஸ்டீஜ். இந்த கம்பெனி இன்னைக்கு இந்தியாவுல இந்தியன் கம்பெனி நம்பர் 1 டைரக்ட்ஸ் கம்பெனியா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நெறைய ஆதாரங்கள் இருக்கு. சோ இந்த கம்பெனி பத்தி சொல்லணும்னா ஹெட் ஆபீஸ் வந்து டெல்லியில இருக்காங்க. இவங்க எப்படி இந்த வியாபாரத்த ஆரம்பிச்சாங்க? இவங்களோட முறை எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி, கம்பெனியோட மேனேஜ்மென்ட் யாரு? இந்த 3 நபர்களோட தலைமையில தான் இந்த வியாபாரம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. கௌதம் பாலி சார் அண்ட் தீபக் சூட் சார் அண்ட் கன்வர்பீர் சிங். இவங்க தான் இந்த வியாபாரத்த கொடிகட்டி கொண்டு போயிட்டு இவங்க எல்லாத்துக்குமே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆழ்ந்த அனுபவம் உண்டு. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் நேஷனல் ஹெட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு தலைமைத்துவத்துல இருந்த நபர்கள் ஒரு இந்தியன் கம்பெனி இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, இந்த கம்பெனி பத்தி என்ன பார்க்கலாம். இந்த கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2004ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 16 வருஷ அனுபவம் உள்ள ஒரு கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா தயாரிக்கிற நிறுவனம் இருக்கு. இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. சொந்தமா ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. ஆர்&டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயம் இருக்கு. இந்த கம்பெனில 2 கோடி மக்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் தொடர்ந்து ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு கம்பெனில 2 கோடி பேர் வேலை செய்யறது. அதுக்கு அடுத்த விஷயங்கள், இந்த கம்பெனில 48 பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. 2,500க்கும் மேற்பட்ட ஆன்லைன், ஆஃப்லைன் சென்டர் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா, மக்கள் அந்தந்த ஏரியாவுல போய் பொருள் வாங்குறதுக்கு உண்டாக ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு.
அவங்களுக்கான அமைக்க வச்சிருக்கக்கூடிய நல்ல பிளாட்ஃபார்ம் இது. அடுத்தது 300க்கும் மேற்பட்ட சொந்த தயாரிப்பு பொருள் இருக்கு. இந்தியாவுல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இன்னைக்கு குளோபலா உலகம் பூரா விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ 7 நாட்டுல இருக்கு. இந்தியா, பங்களாதேஷ், சவுதி, துபாய், பக்ரைன், நேபாள், ஓமன் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இப்ப பிசினஸ் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல அப்கமிங் கண்ட்ரீஸ் இந்த நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எல்லா கண்ட்ரீஸுமே வரப்போறாங்க. ஸோ இந்த 2020 பிளான் இருந்தது. So, இந்த சுச்சுவேஷனுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போறது வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி உலகம் பூரா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தான் இந்த சர்டிபிகேட். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருந்தாலும் அதுல 100 கம்பெனி எடுத்து வருஷம் வருஷம் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இவங்க கொடுக்கறது யாருன்னா டைரக்ட் செல்லிங் நியூஸ் அப்படிங்கிற அவங்க வந்து அவார்டு கொடுப்பாங்க. அதுல நம்ம கம்பெனிக்கு ஒரு இந்தியன் கம்பெனி உலகத்துல இருக்கிற 100 கம்பெனில 30வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப பெருமையான விஷயமும் கூட. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இது கம்பெனியோட growth எந்த அளவுக்கு growth ஆயிருக்காங்க. 16 வருஷத்துல கம்பெனி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். வளர்ச்சி இல்லாத கம்பெனில வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாவே சொல்லுவாங்க எக்கனாமிஸ்ட். இதுல நம்ம கம்பெனி பாருங்க, ஃபர்ஸ்ட் வருஷம் 5 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 கோடி கண்டினியூ வளர்ச்சி. 2018, 19ல 1850 கோடி, இப்ப 19, 20ல 2000 கோடி கிராஸ் பண்ணி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இவங்க பாருங்க 1000 கோடி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல டைம் எடுத்திருக்கு. 2004, 14 அப்படிங்கிறப்ப கணக்கு போட்டு பாருங்களேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் டைம் எடுத்திருக்கு. ஆனா 850 கோடி வியாபாரத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துல வளர்ந்துருக்காங்க. என்ன ஒரு வளர்ச்சின்னு பார்க்கணும். இப்ப இந்த அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணி செம்ம growthல இருக்கக்கூடிய ஒரு கிரேட் கம்பெனி இந்தியால எந்த ஒரு நெட்வொர்க் கம்பெனி கிட்டயும் டைரக்ட் செல்லிங் கம்பெனி கிட்டயும் இந்த மாதிரியான ஒரு growth சார்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நாங்களும் பார்க்க ரெடி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ். அவார்ட்ஸ் அப்படிங்கிற ரெகக்னிஷன் எல்லாமே ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், தயாரிப்புக்கு உண்டான சர்டிபிகேட், அத்தனை சான்றிதழ்களும் முறையா வாங்கி இந்த வியாபாரத்தை பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்னு வந்து பார்த்தா 25 கேட்டகரியில் ப்ராடக்ட் இருக்கு. இவ்வளவு கேட்டகரி ப்ராடக்ட் இருக்குது ரொம்ப நல்ல விஷயம். யார் ஒருத்தர் தொழில் பண்ணாங்கனாலும் நிறைய பொருள் வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு பொருள் வியாபாரம் நடந்துட்டே இருக்கும். இது வந்து வியாபார நுணுக்கம். நம்ம கிட்ட அதனாலதான் இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா ஓவர் வியூல ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியத்திற்கு ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிம்பாங்க, துணை உணவு. இது என்ன பண்ணும்னா இயற்கையான முறையில நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை சரி பண்ணி இயற்கையா நம்ம வாழ்ற சூழ்நிலை எப்படி இருப்போமோ அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறது தான் இதனோட வேலை. இதுல நம்ம கிட்ட 50க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே இருக்கு. சுகர், பிரஷர், மூட்டு வலி. ஸோ பிரச்சனை வந்தவங்களும் எடுத்துக்கலாம், வராதவங்களும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ப்ராடக்ட் வித்தவுட் சைட் எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நம்ம முடிய பராமரிக்கிறதுக்குன்னு தனியா ஷாம்பு அந்த மாதிரியான விஷயங்கள், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் கிரீம் ஐட்டம், பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மலா சோப்பு, பவுடர், ஷாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. விவசாயத்துல இன்னைக்கு 65% நம்ம விவசாய நாடு. விவசாயத்துக்கு இயற்கை நுண்ணூட்டம் கொடுத்துருக்காங்க. ஹெல்தி ஃபுட்ல சமையல் எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ, காஃபி இந்த மாதிரியான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. பல்லுக்கு பேஸ்ட், பிரஷ், மவுத் வாஷ் அந்த மாதிரி. ஏர் பியூரிஃபையர் காத்த சுத்தம் பண்ற மிஷின் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் சாந்தியில நோய் பிரச்சனை வந்தா எடுத்துக்கூடிய ப்ராப்ளம் ப்ரூமன் ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு பிரீமியம் குவாலிட்டியில ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ஃபார்முலா 9 சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு கேட்டகரி. ஹை வெஸ்ட்ங்கிறது வீட்டுக்கு பராமரிப்பு, பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரியான ப்ராடக்ட். மிஸ்ரல் ஆஃப் மிலனுங்கிறது காஸ்மெட்டிக்ஸ், லேடிஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அத்தனை ப்ராடக்ட் இதுல 80 ப்ராடக்ட்டுக்கு மேல இருக்கு. ஸோ இவ்வளவு ப்ராடக்ட்டுமே நமக்கு சொந்த தயாரிப்புல சூப்பரா கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ப்ராடக்ட்டுகளும் தயாரிச்சு நமக்கு கொடுத்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகம் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை அப்படின்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு ஈஸியான வேலையை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. கஷ்டமான வேலைலாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஈஸியான வேலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான். இதை சேர்த்துறது மூலியமா நமக்கு 9 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? என்னென்ன இன்கம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் கம்பெனி கொடுக்கக்கூடிய 9 வகையான வருமானம். முதல் வகையான வருமானம் ரீட்டைல் ப்ராஃபிட். நம்ம கடையை மாத்தி பொருள் வாங்குறது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் 10ல இருந்து 20%. இது வியாபாரமா மத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், லாபம். 2வது மாசம் கூடி நம்ம என்ன வியாபாரம் பண்ணிருக்கிறோமோ அதுக்கு 2வது வருமானம் போனஸ் 5ல இருந்து 11% கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் டைரக்டர் போனஸ்ங்கிறது அந்த 11% நிலையை அடைஞ்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ். 4வது வருமானம், 5வது வருமானம்லாம் நமக்குன்னு ஒரு குழுவை அமைச்சிக்கலாம். அந்த குழு அமைக்கிறதுல எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. ஃப்ரைட் போடுங்க, அங்க போடுங்க, இங்க போடலாம் கிடையாது. இந்த குழு எங்க வேணா எப்படி வேணா அமைச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம். அந்த குழு மூலியமா ஒருத்தரோ 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ எத்தனை வேணா குழு இருக்கலாம். அவ்வளவு பேர் சேர்ந்து என்ன வியாபாரம் பண்றோமோ அதுக்குண்டான இன்கம் தான் 4, 5. அதுக்கப்புறம் எல்லா வருமானமே கிடைக்குது. 6வது வருமானம் டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், எலைட் கிளப் ஃபண்ட் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. இவ்வளவு வருமானம் எங்க கொடுக்குறாங்கன்னா
இடைத்தரகருக்கு போகக்கூடிய பணத்தை நமக்கு அப்படியே டோட்டலா குடுக்குறாங்க. இங்க எடுத்தோன்னே குடுக்கறது இல்ல. உழைப்புக்கு தகுந்த மாரி குடுக்குறாங்க. உழைச்சு பணம் சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு சரியான இடம். ஆ இந்த வருமானம் எல்லாமே இப்படி குடுக்குறாங்க. இந்த டிராவல் ஃபண்ட் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் 25 நாட்டுக்கு மேல இந்தியாவில இருந்து வெளிநாடு சுற்றுலா போயிட்டு நம்ம மக்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருக்காங்க. ஸ்காட்லாந்து, லண்டன், ஹாங்காங் இந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ் போயிட்டு வந்திருக்காங்க. 4 நாள், 5 நாள் ஃப்ரீ ட்ரிப். ஸோ எல்லாமே கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். கார் ஃபண்ட் அப்படிங்கிறது அடுத்து இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே மழை, வெயில், குடும்பமா போறதுக்கு இன்னைக்கு ஒரு கார் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயம். நம்ம கம்பெனில இன்னைக்கு வந்து கார் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 4000 பேருக்கு மேல நம்ம கார் ஃபண்ட்ல கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப இது மட்டும் இல்ல, லக்ஸுரி கார்ஸ் 45 லட்ச ரூவா மதிப்புக்கு மேற்பட்ட கார்கள் 200 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பெரிய ரெக்கார்ட். இந்த கம்பெனி வளர்ந்துட்டு இருக்காங்க. இதுல இணைந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மக்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை தரம் மாறி இருக்குங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப். ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது. இந்த வியாபாரத்துல 2 கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இவ்வளவு பேர் கார் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பேர் வந்து டூர் போயிருக்காங்க. எல்லா விஷயங்களும் ரைட்டு. பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா, அதுக்கு உண்டான ப்ரூஃப் தான் இது. கீழ கவனிங்க. 50,000 பேருக்கு மேல ஒரு ரூ. 10,000 15,000 ஆவரேஜ் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இந்த கம்பெனில இருக்காங்க. சில்வர் டைரக்ட் அடுத்த லெவல்ல பாருங்க. 20,000 பேர் அவங்களோட வியாபாரத்த பொறுத்து 15,000, 20,000, 25,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் 20,000 பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல் பாருங்க. ஒரு 15,000, 20,000, 25,000 அந்த மாரி அவங்க வியாபாரத்த பொறுத்து மாறும். 5,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஸோ ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிற நிலைமையில ஒரு ரூ. 30,000 ஒரு 50,000, 80,000 அந்த மாரி நல்ல டிகிரி படிச்சு ஒரு ஒரு ப்ரொஃபஷர் அந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய இன்கம். அவங்க ஒரு 3,000 பேர் இருக்காங்க. 811 பேரு நம்ம கம்பெனில ரூ. 1,00,000 மேல சம்பாதிக்கிற மக்கள் மட்டும் இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனில ரூ. 1,00,000 சம்பளம் குடுத்து வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கைய விட்டு எண்ணிறலாம். 5, 10, 5ன்னு. நம்ம கம்பெனில 811 பேர் இருக்காங்க. அப்ப எந்த மாதிரியான ஒரு நிறுவனம்னு கவனிக்க வேணும். அடுத்தது 47 பேர். டாப்ல பாருங்க இருக்கிறது 47. ஹையஸ்ட் போஸ்டிங் 47 பேர் இருக்காங்க. எந்த கம்பெனிலயுமே ஒருத்தர் 2 பேத்துக்கு மேல வச்சுக்க மாட்டாங்க. நம்ம கம்பெனில மட்டும் 47 பேர் இருக்காங்க. இவங்களோட வருமானம் எல்லாமே ரூ. 20,00,000 மேல இருக்கும். இவங்க எல்லாமே இந்த வியாபாரத்த தொடர்ந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லெவல்ல நம்ம பண்றப்ப நமக்கும் அது சாத்தியம். ஓகே சார். எல்லாமே ரைட்டு. இது வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, நான் என் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு சில ப்ரூஃப் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இவங்களோட நேம் வந்து மிஸ்டர் சங்கர். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அவங்க மகப்பேறுல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னைக்கு மாத வருமானம் பார்ட் டைம்ல பாருங்க ரூ. 83,000 மேல. நேரடியா பார்த்த ப்ரூஃப். இவங்க தான் சங்கருக்கு வாய்ப்பு குடுத்தவர் மிஸ்டர் ஸ்ரீதர். இவங்களும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். இவங்களோட இன்கம் பாருங்க இன்னைக்கு ரூ. 1,17,000 பேச்சுலர் 29 வயசு தான் ஆகுது. இன்னைக்கு இந்த வியாபாரத்து மூலியமா ரூ. 12,00,000 மதிப்புள்ள டஸ்டர் கார் எடுத்திருக்காங்க. என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வாய்ப்பு குடுத்தவங்க மிஸ்டர் சுகுணேஸ்வரன் சார். ஸோ இவங்க கோயம்புத்தூர். இவங்களும் ஒரு எம்பிஏ கிராஜுவேட். இந்த பிசினஸ் பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னைக்கு ஹையஸ்ட் இன்கம் ரூ. 1,70,000 தாண்டி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல அவங்களோட இன்கம் பாருங்க. மார்ச் மாசத்துல 1,50,000, ஏப்ரல், மே. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர். எங்கேயும் வெளியவே போக முடியாது. ஆனா இந்த வருமானம் வந்திருக்கு. எப்படி யோசிக்கிறீங்களா? யார் இந்த வீடியோ அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. இல்லைன்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டீட்டெயிலா பேசுவோம். இவங்களுக்கு வாய்ப்பு குடுத்தவங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ். அவங்க ஒய்ஃப் பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 4, 5 வருஷத்துக்கு மேல இந்த வியாபாரத்த சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டமேட்டிக்கா. இவங்களோட இன்னைக்கு மாத வருமானம் பாருங்க ரூ. 4,00,000. இன்வெஸ்ட்மென்ட் 0. ஃபிரெண்ட்ஸ் 0 இன்வெஸ்ட்மென்ட்ல இவ்ளோ வருமான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வியப்பா இருக்கா? அதுக்கு அடுத்து பார்ப்போம். இவங்க ஜெயபிரகாஷ் சாருக்கு வாய்ப்பு குடுத்தவங்க மிஸ்டர் பாலா சார். இவங்க கோயம்புத்தூர். இந்த வியாபாரத்த 5 வருஷத்துக்கு மேல சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மாத வருமானம் ரூ. 8,00,000. கம்பெனியோட முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வெஸ்டீஜ்ங்கிற ஒரு பதிவு வருது. அது இவங்க மூலியமா தான் வருது. மிஸ்டர் ஆர்.எச். ராஜன் சார். ஸோ இவங்க தான் தமிழ்நாட்டோட ஒரு அம்பாசிடர். இன்னைக்கு இவங்களோட மாத வருமானம் ரூ. 17,00,000. இவரு 2009ல பிஹெச்சிஎல் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. 2009 ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டீஜ் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு இவரோட லைஃப் பாருங்க. 58 வயசு வரைக்கும் அங்க வேலை பார்த்திருந்தா ரிட்டையர்மெண்ட் பாதி சம்பளம் ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு இங்க மாத வருமானம் ரூ. 17,00,000 வாங்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நம்ம பாருங்க. இவங்க பேரு மிஸ்டர் சித்தார்த் சிங்.
வெஸ்டீஜ் கம்பெனியோட ஹையஸ்ட் இன்கம் ஏர்னர் இவர் தான். இந்தியால மாத வருமானம் 1 கோடி ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க. இவங்க இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகே சார். ஜென்ஸ் தான் பண்ண முடியுமா? லேடீஸ் பண்ண முடியாதான்னா? பண்ண முடியும். இவங்க பேரு மிஸ்டர் ராதா. இவங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு ஸ்பேர் டைம்ல ஹையஸ்ட் இன்கம் 50,000 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து விக்டோரியா செல்வி ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் 12th தான் படிச்சிருக்காங்க. இவங்க இன்னைக்கு மாத வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு லீடிங் லேடிஸா இருக்காங்க. ஒரு என்டர்பிரனரா இருக்காங்க. லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க வீட்ல இருக்கிற வேலையை பார்த்துட்டு, குழந்தைங்கள பார்த்துட்டு, மாமியார் மாமனாரை பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம், கட்டாயம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கும் திறமை இருக்கு, உங்களுக்கும் நிறைய நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு இதுல லீடிங் லேடிஸா நிறைய லேடிஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது. ஓகே சார். எத்தனையோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ரைட்? ஏன் வெஸ்டீஜ் கம்பெனி பண்ணணும்? இல்லையா? அது ரொம்ப முக்கியம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்றேன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. வருமான பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? அது என்ன சார் பாதுகாப்பு அப்படின்னா, அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அத உருவாக்கி வைக்கிறவங்க தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். எந்த கவலையும் பட தேவையில்ல. இதுதான் ஃபேமிலி இன்கம் செக்யூர். ஸோ இந்த படத்த நல்லா உத்து கவனிங்க. எங்கள எல்லாம் புரட்டி போட்ட விஷயம் இதுதான். சீரியஸா பண்ண விஷயம் இதுதான். இன்னைக்கு இந்த கம்பெனில டாக்டர், இன்ஜினியர், வக்கீலு, பெரிய பெரிய லெக்சரரு, டாக்டரேட் படிச்சவங்க, ரிட்டையர்ட் கலெக்டர், இந்த சப் கலெக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு பண்றாங்கன்னா, இந்த ஃபேமிலி இன்கம் செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் குடுத்திருக்கு. நிறைய கம்பெனில சொல்லியிருக்காங்க, குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ப்ரூவ் பண்ணது வெஸ்டீஜ் கம்பெனிங்கிறத நாங்க சொல்ல முடியும். எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, கீழ பாருங்களேன். இங்க 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கவங்க பட்டேல், மிஸ்டர் பட்டேல். 2வது இருக்கவங்க மொஹந்தி. பட்டேல் அப்படிங்கிறவங்க இந்த வியாபாரத்த சிறப்பா ஒரு 4, 5 வருஷம் பண்ணியிருக்காங்க. பட் இறந்துட்டாங்க. ஆன் டெத். இறக்குறப்ப அவங்களோட வருமானம் பாருங்க. 63,000 ரூபாய்க்கு மேல. இறந்து இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. வருஷக்கணக்கா ஆச்சு. இன்னைக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாருங்க. 1,46,000. ஃபிரெண்ட்ஸ் கவனிங்க. ஆளே இல்ல, தவறிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வருமானம் கூடியிருக்கா? இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அந்த குடும்பம் பணத்தால எங்கேயாச்சும் கஷ்டப்படுமா? அவரு இல்லங்கிற நினைப்பு எங்கேயாச்சும் வருமா? இருக்கும். ஃபீல் இருக்கும். அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனா பணத்தால கஷ்டத்துக்கே வராது. ஆனா இன்னைக்கு நம்மள சுத்தி இந்த மாதிரி ஒரு குடும்பத் தலைவர் இல்லன்னா, பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அத நம்ம கண்கூட பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்ப கிடைக்கிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வச்சதோட விளைவு இன்னைக்கு அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கா? 2வது பாருங்க, மிஸ்டர் மொகந்தி சார். இவரு கம்பெனியோட அம்பாசிடர். இவரு தவறுறப்ப அவரோட இன்கம் 10 லேக். இன்னைக்கு பாருங்க. சோ இந்த மாதிரியான ஒரு இன்கம் கிரியேட் பண்ணி வைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது எவ்வளவு சீரியஸா எடுக்கணும் இல்லையா? நீங்க யோசிங்க. திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்கம் நம்ம குடும்பத்துக்கு வேணுமா? வேண்டாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். இத பண்ண முடியுமா? முடியாதாங்கிறது 2வது தான். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்கு இருந்தா எப்படி இருக்கும்? ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஏன்னா எந்த நேரத்துல யாருக்கு என்ன யாருக்குமே தெரியாது இல்லையா? எனக்கும் அதுதான். அப்ப நம்ம என்ன விஷயத்த நோக்கி போறோம்? அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போறோம்? 10 வருஷம் எப்படி இருக்க போறோம்? நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது? குழந்தைங்களுக்கு எந்த மாரி ஃபியூச்சர் குடுக்க போறோம்? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இல்லையா? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? சோ அததான் நாங்க கவனிச்சோம். இன்னைக்கு சீரியஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஏன் நாங்க கடைய மாத்தி இந்த கம்பெனில பொருள் வாங்கணும்? 1 இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இத நல்லா கவனிங்க. இதுல உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த பிசினஸ் ஈஸி. இப்ப வந்து நம்ம அத்தியாவசிய ப்ராடக்ட் நம்ம பார்த்ததுல நெறைய ப்ராடக்ட் பார்த்தோம். அதுல அத்தியாவசிய ப்ராடக்ட்ல அன்றாட பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் டெய்லி காலையில எந்திரிச்சதுல இருந்து பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி ஹேர் ஆயில், வீட்டுக்கு பாத்திரங்கள வந்து ட்ரெஸ் வாஷ் பண்றது, ஃப்ளோர் கிளீன் பண்றது, டீ, காஃபி, சமையல் எண்ணெய் இது எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கோம். எங்க வாங்குறோம்? ஏதோ ஒரு மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் இல்லையா? இன்னைக்கு ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன். ஒரு ரூ. 1000 இல்லாம செலவு பண்ண முடியாது. அதே அங்க வாங்கிட்டு இருக்க கடைய மாத்தி வெஸ்டீஜ்ங்கிற ஷாப்ல நம்ம அதே ரூ. 1000 வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இல்லையா? ஏன் மாறணுங்கிறதுக்கு. ஏன் மாறணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம மளிகை கடைக்கு டிபார்ட்மெண்ட்டோ போறோம். ஒரு சோப்புக்கு டம்ளர் ஃப்ரீனா ப்ராடக்ட்ட மாத்திருவோம். ஒரு சோப்பு தூளுக்கு பக்கெட் ஃப்ரீனா சோப்பு தூளையே மாத்திருவோம். ஃப்ரீ டிஸ்கவுண்ட் ஆஃபர்னா எல்லாருமே இன்னைக்கு வாண்டட். எல்லாத்துக்குமே தேவை இருக்கு. லாபம் இருந்தா நம்ம மாத்தக்கூடிய ஆட்கள் தான் மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இங்க மாறுறதுனால அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல வாங்குறதுனால குவாலிட்டி இருக்கான்னு கேட்டா தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு தெரியாது. உண்மை அதுதான். ஏதாவது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா வெஸ்டீஜ்ங்கிற கடையில நீங்க வாங்குறப்ப குவாலிட்டி 100%. நீங்க வாங்குற பொருளுக்கு 30 நாள் உத்தரவாதம் இருக்கு. பயன்படுத்தி பார்க்கலாம். திருப்தி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு வாங்கிக்கலாம். 2வது விஷயம்.
டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருக்கா சார் மளிகை கடை டிபார்ட்மெண்ட்லன்னு கேட்டா, நோ டிஸ்கவுண்ட். ஆனா வெஸ்டீஜ்ல லைஃப் டைம் டிஸ்கவுண்ட் இருக்கு 10 to 20%. ரூ. 1000 வாங்குறோம்னா ரூ. 100ல இருந்து ரூ. 20 தள்ளுபடி கிடைக்கும். ஓகே. ஃப்ரீ ப்ராடக்ட் எங்களுக்கு மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல கிடைக்குமா சார்? யார் தராங்க சார் ஃப்ரீ? நோ. ஆனா வெஸ்டீஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தேதிக்குள்ள வாங்குறப்ப 10% பொருள் கிடைக்கும். அப்ப இதுல ஒரு ரூ. 100 நமக்கு மிச்சமாகுதா? பொருள் கிடைக்குதா? ரைட். அடுத்த விஷயம் பார்ப்போம். போனஸ் ஏதாவது குடுக்குறாங்களா? இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு? நாம வாங்குற பொருளுக்கு நமக்கு யார் போனஸ் தருவாங்கன்னு பாக்குறீங்களா? தராங்க. மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல அது கிடையாது. கடைய மாத்தி வாங்கணும்னா வெஸ்டீஜ்ல கிடைக்கும். 5%ல இருந்து 11%. ஆ ரூ. 1000 வாங்குறப்பயே நமக்கு ரூ. 30 கிடைக்குது. டோட்டல் ப்ராஃபிட் பாருங்க. காச குடுத்து பொருள் வாங்குறோம். ரூ. 1 ப்ராஃபிட் கிடையாது. எந்த லைஃப்பும் மாறப் போறதில்ல. ஜஸ்ட் கடைய மாத்தி பொருள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ரூ. 330 லாபம் கிடைச்சதுங்க விஷயத்தை உணர்ந்தோம். சரி இந்த நல்ல விஷயத்த ஏன் நம்ம 4 பேத்துட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும். வியாபாரம் அதிகமாச்சு. இது எப்படி பிசினஸா பண்றதுன்னு கத்துக்கிட்டோம், படிச்சோம். தொடர்ந்து இதுக்காக நேரம் ஒதுக்கி மீட்டிங் அண்ட் ட்ரெய்னிங்ஸ் எப்படி கத்துக்கிட்டு சிறப்பா பண்றது மூலியமா இது வியாபாரமா உருவெடுத்துச்சு. இன்னைக்கு நல்ல வருமானம் எங்களுக்கு எல்லாமே குடுத்துட்டு இருக்கு. இதுதான் வெஸ்டீஜ் பிசினஸ்க்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. ஏன் கடைய மாத்தி பொருள் வாங்கணுங்கிறதுக்கு உண்டான விஷயம் புரிஞ்சுட்டீங்கன்னா, இது பிசினஸ் ஈஸி, வெரி சிம்பிள். இவ்ளோ நாளா வருஷக்கணக்கா வாங்கிட்டு இருந்த எந்த ப்ராஃபிட் இல்ல, குவாலிட்டி இல்ல, டிஸ்கவுண்ட் இல்ல, போனஸ் இல்ல, ப்ராஃபிட் இல்ல. கடைய ஜஸ்ட் மாத்தி பார்த்தோம் ஒரு டைம். நல்லா இருந்தது கன்டின்யூ பண்றோம். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செட் ஆகுமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. இவ்ளோ லாபம் கிடைக்குதே, ஏன் கடைய மாத்தி வாங்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்த சின்ன முடிவு தான் இவ்வளவு பெரிய மாற்றம். சோ இவ்ளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நம்ம மாறுவோமா, மாற மாட்டோமா? கண்டிப்பா எல்லாருமே மாறுவோம். அப்ப இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது. ஓ! இவ்ளோ ப்ராஃபிட் இருக்குன்னு தெரியாது. தெரியப்படுத்துறது தான் நம்ம வேல. அவங்க வாங்குறது, வாங்காதது அவங்கவங்க விருப்பம். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குங்கிற நல்ல விஷயத்த ஷேர் பண்ணலாம் இல்லையா? அதுதான் அந்த பிசினஸ். ஓகே சார் நான் ஷேர் பண்றேன். நான் பிசினஸா பண்றேன்னா என்ன என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த பொருள் வாங்கி குவாலிட்டியா இருக்கா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி பயன்படுத்தி பார்க்கணும். அப்பதான் நம்ம மனசுல இருந்து சொல்ல முடியும். 2வது இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம். எப்பயுமே நம்ம நல்ல விஷயம் வந்தா ஷேர் பண்ணுவோம். கெட்ட விஷயம் வந்தா பல மடங்கு ஷேர் பண்ணுவோம். இது ஷேர் பண்ணாத விஷயமே கிடையாது இன்னைக்கு நம்ம பொதுவா வாழ்க்கையில. ஒரு படம் பார்த்தா ஷேர் பண்ணுவோம். ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்தா ஷேர் பண்ணுவோம். வீட்டுக்கு நகை எடுத்தா ஷேர் பண்ணுவோம். என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். 3வது ஸ்பான்சரிங். ஸ்பான்சரிங்னா என்ன சார்? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப யார் யாரெல்லாம் ஒரு ஒரு இன்கம் வச்சுட்டு குடும்பத்துல கஷ்டப்பட்டுட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயி ஏதாவது இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு மாசம் ஒரு 10,000 20,000 கூடுதல் வருமானம் வந்தா சம்பாரிச்சு கொஞ்சம் வாழ்க்கை முன்னேறலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்களை செலக்ட் பண்ணி இந்த வியாபாரத்தை பத்தி சொல்லி புரிய வச்சு கத்துக் கொடுக்கணும். அவ்வளவுதான். நிறைய பேத்துக்கு இந்த வாய்ப்பு குடுக்கணும். ஷேர் பண்ணணும். சொல்லிக் குடுக்கணும். நமக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நம்மகிட்ட இருந்தது அப்டின்னா குடுத்துருவோம். இல்லாம குறை தான் இல்லையா? அப்ப ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைக்குதுன்னா, நம்மளும் நல்லா இருக்க போறோம். நம்மள சார்ந்தவங்களும் பொருள் ரீதியாவும் நல்லா இருக்க போறாங்க. வியாபாரம் எடுக்கிறது மூலியமாவும் நல்லா இருக்காங்க. இது எல்லாமே எதுல நடக்குதுன்னா, 0 இன்வெஸ்ட்மென்ட்ல நடக்குது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்டிம்பாங்க. நம்ம ஒருத்தர் தான் ஆரம்பிக்க போறோம். இத ஷேர் பண்றப்ப பெருவெள்ளமா மாறி ஊரே அடிச்சிட்டு போயிருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஆனா ஒரு துளி ஊர அடிக்க முடியாது. இந்த வியாபாரம் அப்படிதான். ஆரம்பிக்கிறப்ப ஒருத்தரா ஆரம்பிப்போம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தொடர்ந்து இது ஒரு 3 to 5 இயர் ப்ராஜெக்ட். கரெக்ட்டா பிளான் பண்ணி அடிச்சா, அவங்க லைஃப் ஸ்டைல் செக்யூர் இன்கம்ல இருந்து, குழந்தைங்க லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க தலைமுறை வாழ்க்கை மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நம்ம சீரியஸா முடிவெடுத்தா மட்டும்.